ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்முகம் வீட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து வெங்கடேஷாவில் வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள். ஸோ இதனால் வந்து நம்ம ரத்னா வந்து ரொம்பவே டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. இதே டைம் வந்து வெங்கடேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம் போடுறாங்க. எப்படியாச்சும் இந்த அன்பை வச்சு உன்னை என் வலையில விழ வைக்கிறேன்டி அப்படின்னு வெங்கடேஷ் வந்து மிகப்பெரிய திட்டம் போடுறாங்க நம்ம சண்முகம் வீட்டுக்கு வரத்துக்காக. அங்கே பார்த்தோன்னா நம்ம வெங்கடேஷோட அம்மா அப்பா வந்து வெங்கடேஷுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. ஸோ வெங்கடேஷ் வந்து வெளியிலேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க. நேராக ஓடி வந்து அம்மா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு போது, இங்கே பாருடா, எத்தனை நாளைக்கு தான் அந்த ரத்னாவே நினைச்சிட்டு இருக்க போற, உனக்கு என்ன வாழ்க்கை வேணாமா? அதான் உனக்கு கல்யாணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னது செம்ம டென்ஷன் ஆகி வெங்கடேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா தட்டி எல்லாத்தையும் எடுத்து அங்கே இங்கே தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வெங்கடேஷோட அம்மா அப்பா அதிர்ச்சி ஆறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போது, யாருக்கிட்டே அப்படி பண்ண, உங்க 2 பேரும் பேச்சு கேட்டுதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கடேஷோட அப்பாவை போட்டு அடின்னு அடிச்சு அந்த இடத்துல வெளுத்து எடுத்துடுறாங்க. உடனே வெங்கடேஷோட அம்மா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி சொன்னால் அது ரத்னா கூட மட்டும்தான் முடிச்சு போச்சு. அந்த கல்யாணம் நான் வாழ்ந்தாலும் அவ கூட தான் வாழ்வேன், இல்லாமல் போனாலும் அவ கூட தானே இல்லாமல் போவேன். இன்னொரு வாட்டி பொண்ணு பார்க்குறேன் அது இதுன்னு வேலை பார்த்தீங்க, அவ்வளோதான், நான் மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னுட்டு வெங்கடேஷ் அங்கேருந்து கிளம்பி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம பரணியை பார்க்கலான்னு வராங்க. உடனே பரணிக்கிட்ட வந்து, சிஸ்டர் உங்களை கெஞ்சி கேட்குறேன், எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு வேறு ஒரு பொண்ணை பார்க்காங்க சிஸ்டர், நான் ஆத்திரத்துல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரத்னா உயிர் சிஸ்டர், நான் மாறிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எப்படியாச்சும் சண்முகம் கிட்டையும் ரத்னா கிட்டையும் பேசி என்ன ரத்னா கூட சேர்த்து வச்சிருங்க சிஸ்டர். அவ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ மட்டும் கிடைக்க இல்லைன்னா நான் இல்லாமலே போயிடுவேன் சிஸ்டர், என்ன நம்புங்க அப்படின்னு போது, வெங்கடேஷ் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க வீட்டில் பொண்ணு வேற பார்க்காங்க, புரிச்சுக்கோங்க அப்படின்னு போது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு பரணி முத்துப்பாண்டி 2 பேருமே நேராக வெங்கடேஷ் வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா வெங்கடேஷ் அப்பா வந்து வெங்கடேஷ் செமையாக அடிச்சு வச்சிருக்காங்க. பாருமா என்னை எப்படிலாம் அடிச்சிருக்கான்னு, அவன் வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியிலே இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்தா அவன் என்னன்னா ரத்னா தான் வேணும்னு வெக்க தகப்பனியை போட்டு இந்த அடியை அடிச்சு வச்சிருக்கான். நான் மட்டும் தடுக்கலைன்னா இந்நேரம் அவர் கதையை முடிச்சிருக்கும் அப்படின்னது. என்ன வெங்கடேஷ் இது ஆத்திரத்தில் இப்படியா பெத்த தகப்பனை போட்டு அடிப்பீங்க? இங்க பாருங்க சிஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ரத்தனா உயிர், அவள் விட்டா நான் கண்டிப்பா இல்லாம போயிடுவான் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து, சிஸ்டர் ப்ளீஸ் சார், நீங்களே எவ்வளோ பெரிய தப்புகள் பண்ணி தெரிந்திருக்கீங்க. ஏன் சார் நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ணேன்? அவளோட பதவியா அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதை மீறி நான் இந்த தப்பு பண்ணலையே. என்னோட காதல் வந்து உண்மையானது, அது உங்களுக்கே தெரியும்ல. ப்ளீஸ் சார், நீங்களாச்சும் ரத்னா கிட்டே பேசி என்னை சேர்த்து வச்சிருங்க. மேடம் சிஸ்டர் நீங்களும் என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு காலில் விழலான்னு போகும்போது முத்துப்பாண்டியும் பரணியும் தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாருங்க வெங்கடேஷ், நாங்க உங்களை நம்புறோம், உங்களோட வழி எல்லாம் எங்களுக்கு புரியுது, இது சம்பந்தமா சண்முகம் கிட்ட நாங்க பேசுறோம் அப்படின்னுட்டு நம்ம பரணியும் முத்துப்பாண்டியும் என்ன பண்றாங்கன்னா நேரா சண்முகம் வீட்டுக்கு வந்து நம்ம வெங்கடேஷுக்கு பொண்ணு பார்த்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சண்முகம் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பா நடக்குதோன்னு தோணுது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இங்க பாருங்க, அவன் அவ்வளவு சீக்கிரமா திருந்தக்கூடிய ஆளு இல்ல அப்படின்னதோ. இங்க பாருடா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, அதான் அவனே திருந்திட்டேன்னு சொந்த அப்பனே வந்து அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா ரத்னா மேல உயிரே வச்சிருக்கான். இங்க பாரு, தயவு பண்ணி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அதுக்கப்புறமா நீ அவனை நிரந்தரமா ரத்னா கிட்ட இருந்து விலக்கிடு அப்படின்னு போதும். இந்த பக்கம் ரத்னா அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவளே அமைதியா இருக்கான்னா அவ மனசு சம்மதம் சொல்லுதுன்னு அர்த்தம். இங்க பாரு, பேசாம வெங்கடேஷ நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுத்து அவனுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னதோ. சரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றீங்கிறதுக்காக நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம
பரணியும் முத்துப்பாண்டியும் நேரா வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்து சண்முகம் சரின்னு சொல்லிட்டான். நல்லபடியா அவனுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருந்து ரத்னா கூட உண்மையா சேர்ந்து வாழ்ற வழியை பாரு அப்படின்னதும், மேடம் நீங்க பாருங்க, நான் பண்ற வேலையில சண்முகமே நீதான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லுவாரு அப்படின்னதும், இந்த பக்கம் நம்ம பரணியும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து வெங்கடேஷ அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வெங்கடேஷ பார்த்து சண்முகம் வந்து சமயம் முறைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ வெங்கடேஷ் வந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்னெல்லாம் தேவையில்லாத வேலைகள்